அந்த 2 அக்யூஸ்டும் இப்போ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க? யாரையும் உள்ள விடாதீங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க சார். அந்த 2 அக்யூஸ்ட் எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்க சார். இன்ஸ்பெக்டர் தமிழ், கன்ஃபார்ம் இது ஆக்சிடென்ட் கிடையாது சார். தெளிவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கானுங்க. சோட்டாவோட பிளான் என்னன்னு டெஃபினட்டா அந்த 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சார். இவ்வளவு பாம் மெட்டீரியல்னா சிட்டில பல இடத்துல பாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த 2 பேரும் வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டாங்க. வைக்கிறேன். டிடி கொடுங்க. இந்தாங்க டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இன்ஜெக்ஷன் போட்டா பெயின் கண்ட்ரோல் ஆகும். டேய் சோட்டா எங்கடா இருக்கான்? டேய் எங்கடா பாம்பு போட போறீங்க? சொல்றா. அது வந்து டேய் சொல்றா எங்கடா பாம்பு போட போறீங்க? சார் பாம் போட்டா சார். ஒண்ணு சார் மறுபடியும் பாம் போட்டான் சார். ஓட்ட ரெடி கேபட்ரி கேட்டனா? வேலையை பாரு. மயங்கிட்டான் சார். ஐயோ இவனும் வயிற்றுல தான் கையை வைக்கிறான் சார். என்னையா? பாம் பத்தி மட்டும் கேட்காதீங்க சார். யோ என்னையே சுத்துது. டேய் டேய் சோட்டா எங்கடா இருக்கான்? என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? டேய் சொல்றா என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? டேய் இப்ப சொல்லல 2 பேருக்கு என்கவுண்டர் தான். டேய் டேய் சொல்றா. சார் அவனை மயங்கிட்டான் சார். என்ன சத்தம் இங்க? இது என்ன எமர்ஜென்சி வார்டா இல்ல என்டர்டெயின்மெண்ட் பார்க்கா? என்னது? வாட் இஸ் திஸ் சார்? நைஸ் பர்ஃப்யூம், டிஃபரண்ட் ஸ்மெல். யாரு? பேஷண்ட். குட். ஆமா, நீங்க எதுக்காக படுத்திருக்கிற பேஷண்ட்டை படார்னு அடிக்கிறீங்க? டாக்டர் இவங்க 2 பேரும் மிகப்பெரிய பயங்கரவாதிங்க. சோட்டாவோட ரைட்டும் லெஃப்ட்டும் என்கொயரிக்காக கமிஷனர் ஆஃபீஸுக்கு கூட்டு போகும்போது தப்பிக்க பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இங்க வந்து அட்மிட் பண்ணிருக்கோம். அட் எனி காஸ்ட் இன்னைக்கு இன்ட்ராக்ஷன் நடந்தே ஆகணும். வித் யுவர் கோஆபரேஷன். நான் கோஆபரேட் பண்றதுக்கு ரெடி சார். ஆனா இவங்க ஆக்சுவலா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸ்ல தலையில ஃபோர்ஸா அடிபட்டதுன்னா மெமரி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல அவங்க கண்ணை திறந்து பேசணும். அப்பதான் அவங்களுக்கு டோட்டலா ஃபியூஸ் போயிருக்கா இல்ல ஏதாவது ஒரு ஃபேஸ் போயிருக்கா அப்படிங்கறத நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்போ டாக்டர் கண்ணை திறப்பாங்க? யாருக்கு தெரியும்? டாக்டர் ஒருவேளை மெமரி லாஸ் ஆயிருந்தா ஹிப்னோதெரபி இல்லைன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட். ஆனா ஷாக் ட்ரீட்மெண்ட்ல ஒரு ரிஸ்க் இருக்கு. கரண்ட் போயிடுமா? நோ 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 நோ, டோட்டலா மெமரியே போயிடும். ஓஹோ. ஹிப்னோதெரபி பண்ணலாம். ஆனா அதுக்கு அவங்களோட கேஸ் ஹிஸ்டரி வேணுமே. அவங்க யாரு, எந்த ஊரு, அவங்க பேர் என்ன, என்ன வேலை செய்யறாங்க, டீடைல்ஸ் இருக்கா? இருக்கு டாக்டர். தென் ஓகே, அவங்க முதல்ல கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் ஹிப்னோதெரபியை வச்சுக்கலாம். அது வரைக்கும் பேஷண்ட்ஸையும் எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாம தயவு செஞ்சு வெளியில இருக்கீங்களா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி பயங்கரவாதி சோட்டா ஹைதராபாத்ல இல்ல, இங்க சென்னையில தான் இருக்கான். இங்க அட்மிட் ஆயிருக்கிற மது, குழந்தைவேலு 2 பேரும் சோட்டாவுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருந்தவங்க. இவங்க 2 பேரும் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த 2 நாள்ல சென்னையில பதுங்கியிருக்கிற சோட்டாவை அரெஸ்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு மண்டே, வெனஸ்டே மார்னிங் சோட்டா உயிரோடையோ இல்ல பணமாவோ கைதுங்கிற நியூஸ் உங்க எல்லாரோட நியூஸ் பேப்பர்லயும் மீடியாவிலையும் வரும். ஆக்சிடென்ட்டை இன்சிடென்ட்டா மாத்திர வழக்கமான போலீஸ் கேம். நாம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன நல்ல விஷயம்? போலீஸ்க்கு நான் சென்னையில் இருக்கிற விஷயம் தெரியும்ன்றத இந்த நியூஸ் மூலியமா நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? டிசம்பர் 6th பிளானை போஸ்ட்போன் பண்ணிடலாமா? டிசி ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சிடலாம். அவர் சொன்ன அதே புதன்கிழமை காலையில் எல்லா சேனல்லையும் பேப்பர்லையும் சென்னையை பாம்பு பிளாஸ்ட்ல சின்ன பின்னமாச்சு நியூஸ் வரும். 2 daysலயா?
வரணும். காலையில் பசங்களை மீட் பண்ணோம். டிராஃப்ட்ல மெசேஜ் அனுப்பிச்சிடு. பாம் மெட்டீரியல்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நீ லவ் பண்றிய மது நல்ல பையனாமா? எந்த ஊரு? அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? இப்போ ஏன் கேக்குற? நல்ல ஃபேமிலியா இருந்தா பேசலாம் தான். ரொம்ப நல்ல ஃபேமிலினா. திருவண்ணாமலைனா. அம்மா கவர்மெண்ட் பஸ் டிரைவர். மது ஐஜி சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலை போயிருச்சு. பட் சீக்கிரமே வேலை கிடைச்சிரும்னா. சரி, நாளை காலையில மதுவை வந்து என்னை மீட் பண்ண சொல்லு. பேசி பாக்குறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கன்ஃபார்மா உனக்கு பிடிக்கும்னா. மதுவை அவன் ஃபேமிலி டெஃபினட்டா உனக்கு பிடிக்கும். சரி, வர சொல்லு. ஷூர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பக்கி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தொலைஞ்சிட்டு எங்க இருக்கணும்? நல்ல வேலை மயங்கின மாதிரி நடிச்சது நல்லதா போச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. அம்மா பாஸ், பயங்கரவாதி பாஸ், மிஸ்டர் பயங்கரவாதி பாஸ். அம்மா பாஸ் பாஸ் தெரியாம பட்டுச்சு பாஸ். கை நழுவி விழுந்துருச்சு பாஸ். தப்பா எடுத்துறீங்க பாஸ். சாரி பாஸ். உங்களை போய் ஒரு சில்லறை திருட வீங்க நான் ஒன்னான்னு தப்பா நினைச்சிட்டேன் பாஸ். டிசி டாக்டர் கிட்ட உங்களை பத்தி சொல்லும் போதுதான் நீங்க யாரு, நீங்க எவ்வளவு பெரிய பயங்கரவாதின்னு தெரிய வந்துச்சு பாஸ். ஓ, நான் யாருன்னு பாக்குறீங்களா? என் பேர் மது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவங்க அண்ணன் போலீஸ்காரன் தூக்கி வெளில வச்சுட்டான். அங்கதான் உங்களை பார்த்து தொலைச்சேன். என்ன வேன 2 பேரும் ஒன்னா டிராவல் பண்ணதுனால ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நான் உங்க ஆளுன்னு முடிவே பண்ணிட்டானுங்க பாஸ். அந்த அளவுக்குலாம் நான் வர்த்தே இல்ல பாஸ். நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க. உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய கொள்கை எல்லாம் இருக்கும். அதுக்காக உயிரையும் கொடுப்பீங்க. ஆனா எனக்கு எங்க அம்மா ஆசைப்பட்ட வீட்டை கட்டணும், நான் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டணும். அவ்வளவுதான் பாஸ் கொள்கைய. இங்க பாருங்க, நீங்க யாரோ நான் யாரோ இது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா போலீஸ்க்கு மட்டும் தெரியாது. அதனால இப்ப போலீஸ் கேட்டா எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் உங்க ஆளே இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க. மறந்துடாதீங்க பிளீஸ். என்ன பாஸ், உண்மையை சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? பாஸ், உங்க வாயில தான் என் வாழ்க்கையே இருக்கு. நார் அடிச்சிடாதீங்க. எல்லாம் ஓகே. ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? நான் யாரு, ஏன் இங்க இருக்கேன், என்ன நடந்துச்சு? என்னது? யாரு, எங்க இருக்க, என்ன நடந்துச்சா? அப்ப மொத்த ஃபியூஸும் அவுட்டா? எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? அட பாவி, உன்னை நம்பி நானும் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேனடா. இந்த ரூமா? ஆமா சார், இங்க தான் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ்ரா படா. சார், மயக்கம் தெளிஞ்சு இவன் பாட்டுக்கு தங்கச்சியுடைய லவ் மேட்ரு கல்யாணம்னு ஏதாவது வளர்னா பிரச்சனை ஆயிடும் சார். ஆமா சார், டெஃபினட்டா உங்க பேரையும் உங்க சிஸ்டர் பேரையும் டிபார்ட்மெண்ட் என்கொயரி லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. இவன் உயிரோட இருந்தா தானே உளறதுக்கு. சார், இன்னைக்கு நைட் டியூட்டி பாக்குற நம்ம ஆளுங்களை டீ சாப்பிட்டு வாங்க. இந்த 2 பேரையும் என்கவுண்டர் சார். ஏதாவது பிரச்சனை வந்துடும் சார். பயங்கரவாதி தானே, செத்தா பிரச்சனை வராது, ப்ரமோஷன் தான் வரும். அதை நான் பாத்துக்கிறேன். while shooting make sure புல்லட் முதுவெளியா பாஸ் ஆகணும். முதுவலியா? முடிச்சிட்டு போன் பண்ணுங்க. அவர் முடிச்சிருவார் சார், நான் போன் பண்றேன். வேற என்ன பண்ண முடியும்? எங்க போய் முடியும் போதும். என்கவுண்டர்னா என்ன பாஸ்? ஓட விட்டு சுடுறது. நம்ம ஓடலன்னா சுட்டுட்டு நம்ம ஓடணும்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு 2 மணிக்கு
நல்லா கேக்குது